Welcome to our channel Raju's Career Zone Tamil. என்ன யாருன்னு தெரியுதா? ஐ எம் ராஜசேகர். ராஜசேகர் அப்படின்னா மட்டும் தெரிஞ்சிடாது. ஏற்கனவே நம்ம யூடியூப்க்கு வந்து 2 சேனல் நடத்திட்டு இருக்கோம். அதை சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ராஜூஸ் கேரியர் ஜோன் தமிழ் சேனல் சம்பந்தமாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். என்ன எதுக்காக அப்படின்னா, திஸ் சேனல் இஸ் அ வெரி நியூ சேனல். இட் வில் பி introduced from today onwards. இன்னிலிருந்து தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ராஜூஸ் கரியர் ஜோன் தமிழ் சேனல். திஸ் சேனல் கம்ஸ் ஃப்ரம் 2 சேனல்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னேன். ஸோ ராஜசேகர் பாலா EDU. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா EDU அப்படிங்கிறத நம்மளுடைய இன்ட்ரோ இந்த சேனலுக்கு. ஸோ எஜுகேஷன் சேனல், பியூர்லி எஜுகேஷன் சேனல். இந்த சேனல் வந்து 1 May 2020 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது, லாக்டவுன் டைம். ஓகேவா? ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு லாக்டவுன் டைமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ், எஜுகேஷனல் அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், எஜுகேஷனல் அப்டேட்ஸு, இது எல்லாமே வந்து கொடுத்து தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோம். நல்ல பிக்கப் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. காலேஜில் படிக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, அல்லது +2 முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜோ, அக்ரி காலேஜோ, லா காலேஜோ, இன்ஜினியரிங் காலேஜோ, மெடிக்கல் காலேஜோ, நர்சிங் காலேஜோ, ஃபிசியோதெரப்பி, இது மாதிரியான எந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும், அதே மாதிரி காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கோம். வெரி பாப்புலர் ராஜசேகர் பாலா EDU அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் சேனல். ஓகேவா? ஸோ அந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 1 May 2020. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BR வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், செகண்ட் சேனல் கேம் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU. அது வந்து ஸ்டோரி டெல்லிங் சேனல். ஓகேவா? இன் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறப்ப ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், இது எல்லாமே வந்து எல்லா ஜோனல், த்ரில்லிங், சஸ்பென்ஸு, கிரைமு, ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எந்த டேட்லேருந்து வந்திருக்குன்னா 1 May 2020. ஸோ எக்ஸாக்டாக இன்னையோட அதனுடைய ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் பர்த்டே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது BR வாக்ஸ் அண்ட் டாக்ஸுக்கு. அதுவும் 1 May 2023 ஸ்டார்ட் பண்ணோம். அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ 3.35 லேக்ஸ், 3.35,000. ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. 3,350+ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ராஜசேகர் பாலா EDU சேனலுக்கு 1,30,870 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 சேனலும் வந்து இதுல மூலமா வந்து அடுத்தது இந்த மிடில் இருக்கக்கூடியது தான் நமக்கு தேவை. ராஜசேகர் பாலா EDU சேனல் வந்து provides the content videos to the college students, school students, upgrade, post graduate students, PhD வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஸ்டோரி டெல்லிங் சேனல், தட் இஸ் BR வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் above 40 + 50 60ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, கிராண்ட் மதர் ஃபாதர் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும், ஒரு திங்க் பண்ணக்கூடிய லெவல்லையும், ஒரு மெசேஜரும் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் தமிழ்ல நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, மறந்துருப்பாங்க. இப்போ திரும்ப நம்ம கொண்டு வரக்கூடியது தான். இன்னைக்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸுடைய ஸ்டோரிஸ் கொடுக்கறத விட ரொம்ப பழைய கால ரைட்டர்ஸு, பாப்புலர் ஸ்டோரிஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு வந்து நமக்கு நிறைய என்னன்னு சொல்றது, விமன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்போ இந்த 2க்கு மிடில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 40+ வியூவர்ஸ் அண்ட் பப்ளிக், அவங்களுக்கு மிடில் இருக்கக்கூடியவங்க என்ன வேணும்னா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து என்ன வேணும்னா வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். வாழ்ந்தே ஆகணும், பிறந்துட்டோம், வாழ்ந்தே ஆகணும். அப்போ வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னா வருமானம், அதாவது ஏர்னிங்ஸ். அந்த ஏர்னிங்ஸ் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, 2 வழிதான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போகணும், அல்லது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும். எதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதுக்கு உண்டான ஒரு தேடல் இருக்கணும், முயற்சிகள் இருக்கணும். அந்த எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நமக்கு வந்து வேலையே கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வாங்கலாம், எங்கே இருக்கு, என்ன வேலை இருக்கு, நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை எங்கே இருக்கு,
எப்படி ஜாயின் பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னைக்கு நிறைய இருக்காங்க. ஸோ இந்த 2 குரூப் ஆஃப் ஏஜ் குரூப் மிடில்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த 20 பிளஸ்க்கு மேல 40க்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை கவர் பண்றதுக்காக தான், அல்லது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன சேனல்? ராஜூஸ் கேரியர் ஜோன் தமிழ் அப்படிங்கிற சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல இருக்கும். இந்த கண்டென்ட் வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே. ஸோ கேரியர் ஜோன் அப்படிங்கிறப்ப கேரியர் நம்ம கேரியரை நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வேலைகள் எப்படி அமைச்சிக்கிறது, அல்லது அதுக்கு உண்டான வேலை எப்படி தேடுறது, அது சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்றதா? 1 May 2024. ஸோ இதோட நம்ம 3 சேனல் ஆச்சு. இந்த 3 சேனலுமே 1 Mayல தான் உழைப்பாளர் தினம். இதுல தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து நம்ம செய்யறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரமும் சரி, வாழ்க்கையே உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 1 Mayல கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூ திங் நம்ம சேனல்ல இருந்து, நம்ம குரூப் ஆஃப் சேனல், அது பர்டிகுலரா பேரண்ட் சேனல் அப்படின்னா ராஜசேகர் பாலா இடியூ தான். அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு நியூ கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கும். இது 2-3 இயர்ஸா நான் மனசுலயே நினைச்சிட்டு இருந்த விஷயம். நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுங்க, நல்ல கோர்ஸ் பண்ணுங்க, நல்லா முடிச்சுட்டு வெளியே வாங்கங்கிறது, அதுக்காக ஒரு சேனல் வச்சிருக்கோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, வேலை தேடிட்டாங்களா, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி, அல்லது கிடைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுங்கிறது எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு சேனல் அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். திங்க் பண்ணிட்டே இருந்ததுக்கே அதை பத்தி நினைச்சிட்டே இருந்து முயற்சிகள் எடுத்ததுக்கே நமக்கு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. முயற்சிகள் எடுக்கலைன்னா கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ முயற்சி திருவினையாக்கும். அதனால அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு 1 May 2024 உழைப்பாளர் தினத்துல நமக்கு இந்த சேனல் கொண்டு வரதுல நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் சீக்கிங் ஜாப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சேனல்ல என்னென்ன மேட்டர்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஜாப் நியூஸ். ஸோ கண்டிப்பா வேலை வாய்ப்பு செய்திகள் ஃபுல்லாவே இதுல இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஜாப்ஸ், அதர் ஸ்டேட்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ், எது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அப்படின்னா உங்க மனசுல ராஜூஸ் கேரியர் ஜோன் தமிழ் உங்க மனசுக்கு வரணும். ஓகேவா? ஸோ மேக்சிமம் நம்மளால எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஜாப் ரிலேட்டடான நியூஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம சேனல் மூலமாக வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா ஜாப் அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரைவேட் செக்டார்ஸ்ல எல்லாமே ஜாப் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்ப அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோட்டிபிகேஷன் தான் இப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா பார்த்தாது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விளம்பரம் அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க ஒரு 15 டேஸ்க்குள்ள அப்ளிகேஷன் போடுங்க அப்படிங்கிறது தான் பழைய அப்ளிகேஷன் ப்ராசஸா இருந்தது இல்லையா? ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா டைரக்டா நம்ம போஸ்ட்ல அனுப்புறதோ கொரியர் அனுப்புறதோ இன்னைக்கெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே ஆன்லைன்ல தான். ஸோ ஆன்லைன் ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க, அல்லது மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அதுல தான் நம்ம கொடுக்கணும். என்ன லாஸ்ட் டேட், இதுங்க எல்லா டீட்டெயிலும் இட் வில் பி கிவன் இன் தி நோட்டிபிகேஷன். ஸோ ஜாப்ஸ் ரிலேட்டட் நோட்டிபிகேஷன்ஸ் வந்ததுன்னா அந்த நோட்டிபிகேஷன் அப்படியே நம்ம சேனல்ல உங்களுக்கு கொடுக்கப்படும், அல்லது அந்த லிங்கை கொடுக்குறப்போ நீங்க அந்த லிங்க்ல போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாப் நோட்டிபிகேஷன் வில் பி கிவன் as a கண்டென்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் அண்ட் ஹண்டிங். கண்டிப்பா வேலை தேடல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வேலை தேடாம நமக்கு எதுவுமே முயற்சி எடுக்காம நம்ம உட்கார்ந்த இடத்துல வேலை நம்மளை தேடி வராது. ஸோ வேலை அப்படிங்கிறப்ப 2 பாயிண்ட் நான் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லக்கூடிய விஷயம் அதே தான். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த வேலையை தேடுறோம். இது காமனா எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம். ஆனா இட் இஸ் நாட் இனஃப் இன் திஸ் சினாரியோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல அது கிடையவே கிடையாது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு வேலை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லிமிட்டடா கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், அதாவது டியூரிங் காலேஜ் டேஸ், நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்போ, செகண்ட் இயர் யூஜியோ பிஜியோ படிக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணோம்னா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்கு. இதை வச்சு நம்ம எது மாதிரியான ஜாப் போகணும், அதுக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஆட் ஆன் கோர்சஸோ ஆட் ஆன் குவாலிஃபிகேஷனோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நாம அந்த காலேஜ் ஸ்டடிஸ் முடிக்கிறதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியா நாம ஜாப்புக்கு போக முடியும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தேடுறது ஒண்ணு, அல்லது எது மாதிரியான வேலைக்கு எந்த மாதிரியான தகுதிகள் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணி நம்ம எஜுகேட் பண்ணிட்டு நம்மளை அதுல மோல்டு பண்ணிக்கிறது அனதர் ஒன். ஸோ அதுதான் நான் ஜாப் சர்ச்சிங்க்கு உள்ளேயே நான் கொண்டு சொல்லக்கூடிய விஷயம்.
அதெல்லாம் இருந்தா தான் நம்ம வந்து வேலை தேடி நல்ல ஜாப்ல நம்ம உட்கார முடியும். அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோ கன்டென்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வெப்சைட்ஸ் அதாவது ஜாப் போர்ட்டல். ஸோ ஜாப் ரிலேட்டடான கம்பெனி வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல ஜாப் கேரியர் ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ கேரியர்ன்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணோம்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட் போய் உள்ள நீங்க பார்க்கலாம். அல்லது ஜாப் போர்ட்டலே இருக்கு. அதுல என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். நம்மள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுல நெறைய இந்தியாவிலேயே இருக்கு. இந்தியாவிலேயே வந்து டாப் மோஸ்ட் ஜாப் போர்ட்டல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுலலாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம் அப்டின்னா, நமக்கு வந்து மெயில் வரும். நம்ம மெயில் ஐடி குடுத்திருந்தோம்னா, அல்லது ஃபோன் நம்பர் குடுக்குறப்ப கால் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நாம பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப் சைட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஜாப் போர்ட்டல் ரிலேட்டட் அந்த ஜாப் போர்ட்டல்ல எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது? எப்படி வந்து ஆன்லைன்ல அது எல்லாமே வந்து என்ட்ரி பண்றது? அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கும். டெஃபினட்டா இட் வில் பி வெரி, வெரி, வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். எங்கெல்லாம் நமக்கு தகுந்த வேலைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயமும், அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஜாப் ஆஃபர்ஸ் எங்க இருக்கு? கவர்ன்மென்ட் செக்டார்ல இருக்கு. கவர்ன்மென்ட் அனவுன்ஸ்மென்ட் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, யுபிஎஸ்சி இருக்கு. ஸோ இது மாரி எவ்ளோ ஜாப் வந்து அம் கவர்ன்மென்ட் சைட்லயே இருக்கக்கூடியது இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் வந்து நெறைய ஜாப் ஆஃபர்ஸ் குடுக்கறதுக்காகவே வந்து அவங்க நெறைய கவர்ன்மென்ட்டே வந்து அவங்களோட சேர்ந்தெல்லாம் நடத்துறாங்க இல்லையா? தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டே பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஜாப் ஃபேர் எல்லாம் நடத்துறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி வெப்சைட்டே வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டும், பிரைவேட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுர்றாங்க. யாரு? எம்ப்ளாயர்ஸும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. கேண்டிடேட்ஸும் ஜாப் சீக்கர்ஸும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம இப்ப நமக்கு ஜாப் வேணும்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்னா, என்னோட ப்ரொஃபைல் அல்லது ரெஸ்யூம் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த கம்பெனிக்கு சூட்டபிளா இருக்கோ, அந்த கம்பெனி நம்மள கூப்பிட்டு நம்ம என்ட்ரி பண்ணி வச்சு ஜாப்க்கு எடுத்துக்கிறாங்க. அது மாரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாடுல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாரியான விஷயங்கள் நம்ம சேனல்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மென்ட் இன்ஃபர்மேஷன் இத நான் முதல்லயே சொன்னேன். எம்ப்ளாய்மென்ட் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாம கேரியர் கைடன்ஸ். ஸோ கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெறைய பசங்க, பொண்ணுங்க படிச்சிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லாம இருக்கும். ஸோ படிக்கிறாங்க, பொண்ணு பையன் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்கிற மாரி நெனைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போறப்ப தான் நல்ல ஜாப் வாங்கி அதுல நம்ம வந்து செட் ஆக முடியும். நம்ம லைஃப் செட்டில் ஆக முடியும். நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கேரியர் கைடன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். எங்கெங்க வந்து கேரியர் கைடன்ஸ் புரோகிராம் நடத்துறாங்க, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற மாரி தகவல்களும் நம்ம கொடுக்கப்படும் இந்த சேனல் மூலமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ டிப்ஸ். ஏன்னா ஜாப்னு ஃபுல்லா பார்க்குறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லா தகவல் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் பத்தாது. அப்ளை பண்ணி வச்சா பத்தாது. அட்டெண்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, வில் பி எஃபெக்டிவ். இல்லையா? சிறப்பா நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு வந்து 50 பேர் போறோம் அப்படின்னா, ஒரு 4 பேர் தான் எடுக்குறாங்கன்னா, அவுட் ஆஃப் 50 அந்த 4 பேரு நம்ம ஒருத்தரா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு பிரிப்பேர்டா போகணும் அப்படின்னா, ஸோ டிப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் இன்டர்வியூ டிப்ஸ் வில் பி கிவன் இன் தி தமிழ் தமிழ்ல குடுக்குறோம். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ லாஜிக்ஸ்ன்னு இருக்கு. இன்டர்வியூ போணும்னாவே நம்ம இப்படித்தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதே மாரி வந்து எப்படி பிரிப்பேர்டா நம்ம பண்ணிட்டு போ வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ பிஃபோர் அட்டெண்டிங் இன்டர்வியூ, அட் த டைம் ஆஃப் அட்டெண்டிங் இன்டர்வியூ, ஆஃப்டர் அட்டெண்டிங் த இன்டர்வியூ எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரியான எல்லா இன்டர்வியூ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் ரிலேட்டடானலாம் வந்து ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸும் வித் ஆன்ஸரோட நம்ம சேனல்ல வீடியோஸா குடுக்கப்படும். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி மாதிரி, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லெக்சர் லெவல்ல போனோம்னா டிஆர்பி இல்லையா? காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறது, ஸ்கூல்ல டீச்சர்ஸா போகணும் அப்படிங்கிற மாரி இருக்கிறப்ப, ஸ்கூல் டிஆர்பி இருக்கு. பிஜி டிஆர்பி பிளஸ் 1, பிளஸ் 2 டீச்சர்ஸ் போகணும்னா பிஜி டிஆர்பி. இதுல எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ ஃபேஸ் பண்ணக்கூடியது. அதெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? அல்லது அந்த எக்ஸாம்க்கு உண்டான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோஸா வர இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நிகழ்கால நடப்புகள். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் நாளையினுடைய ஹிஸ்டரி. இல்லையா? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில 10 மணி அப்படின்னா, 9 மணி வரைக்கும் என்ன நடந்திருக்கு? அல்லது 10 மணி முன்னாடி 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நடந்த என்ன விஷயங்கள்? அதுதான் வந்து ஜெனரல் நாலேட்ஜ். அதுதான் நாளையினுடைய ஹிஸ்டரியே.
அது சம்பந்தப்பட்டதான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, நடப்பு நிகழ்வுகள், நடப்புகள் என்னென்ன, நிகழ்வுகள் என்னென்ன, நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் Q&Aவா MCQவா வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான எல்லா விஷயமும் வந்து நம்ம சேனல் மூலமா கொடுக்கப்படும். இதுதான் இந்த மெயின் எய்மே, இந்த சேனலுடைய மெயின் எய்மே இதுதான். ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலை தேடக்கூடியவங்களுக்காக, வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாட் ஒன்லி ஃபார் த ஃப்ரெஷர்ஸ்க்கு உண்டான ஐடியாஸ் நிறைய இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கும் ஜாப் வேணுங்கிற மாதிரி இருப்போம். அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இதுல கொடுக்கப்படும். ஸோ ஒரு வேலை தேடுறாங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அனைத்து A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கறத ஒரு மெயின் கொள்கையா வச்சுட்டு இந்த சேனல் தொடங்கப்படுது. ஆனா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் த சப்போர்ட் ஆஃப் யுவர், இல்லையா? உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த்தும் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலி திஸ் சேனல் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூத் டு அச்சீவ் தேர் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்காக, யூத்துக்காக தான். நல்ல வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதை விட பெட்டரா போக முடியுமா? இல்ல வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு வேலையில் எப்படி உட்காருது, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம கேரியரை growth பண்ணிக்கிறது அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லாமே, எப்படி ஹவு டு அச்சீவ் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் டோட்டலா இதுல இருக்கும். அதுதான் ஒரு நம்ம மெயின் டார்கெட்டாவே எடுத்து இந்த சேனலை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இட் இஸ் டெஃபினெட்லி ஃபார் போத் மென் அண்ட் உமன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இதுதான். ஏன்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப் அப்படிங்கிற வேலைக்கு போறது அப்படின்னா நமக்கு பாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியட் இருந்தது. அதெல்லாம் தாண்டி நிறைய விமன், லேடிஸ் நிறைய படிக்கவும் வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க குடும்பமே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க படிச்சு வந்திருக்காங்கிறப்போ அவங்களும் வேலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் மோர் காம்படிட்டிவ் டு த மேல் கேண்டிடேட்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்க டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஸ்கூல் ரிசல்ட் ஆகட்டும், காலேஜ் ரிசல்ட் ஆகட்டும், ஜாப்ல ஆகட்டும், இன்டர்வியூல ஆகட்டும். ஸோ அது ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை பாக்குறப்ப நமக்கு இன்னும் எல்லாத்துக்குமே அவசியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆண் அப்படின்னா கண்டிப்பா வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது. பெண் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக இருந்த காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவங்களே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி, பினான்சியலா சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கெல்லாம் அவங்களுடைய பினான்சியல் ஹெல்ப் இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதனுடைய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த சேனல் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஃபுல்லா நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஒரு லைக் கொடுத்துடணும். அதே மாதிரி நீ இந்த வேவ் லைன்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபார் த growth ஆஃப் அவர் சேனல், ராஜூஸ் கேரியர் ஜோன் தமிழ் சேனல் growthக்கு உங்க கமெண்ட்ஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். எது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறது எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அவர் சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ், தென் கமெண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ஸ்பெஷலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆல் எக்ஸ்பிளனேஷன் வில் பி கிவன் ஒன்லி இன் தமிழ். ஓகேவா? தமிழ்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்ல சொல்றேன் சார் அப்படிங்கிறது கிடையாது. அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், இல்லையா? விஷயம் தான் நமக்கு அது அடையணும். நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம், ஹிந்தியில பேசலாம், எதுல வேணா சொல்லலாம். ஆனா அது கரெக்டா ரீச் ஆயிடுச்சா, ஒருத்தருக்கு போய் அடைஞ்சுதா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, பயன்பட்டுதா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூத்துக்கு தான் நம்ம பர்டிகுலரா இது நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இட் இஸ் கிவன் இன் தமிழ். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட, இந்த இன்ட்ரோ வீடியோ சம்பந்தப்பட்ட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. அட் த சேம் டைம் இனி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோனுடைய கண்டென்ட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல வேற எப்படியாவது ஆல்டர் பண்ணுமா, இல்ல வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறது சம்பந்தப்பட்டதும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.